ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேபி ஃபுட் ரெசிப்பியில் சக்கரவள்ளி கிழங்கு பியூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பேபியோட க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது. இது பேபியோட கண் பார்வைக்கும் இம்யூன் சிஸ்டமுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ஃபைபர் இருக்குது. இது பேபிக்கு எந்த ஒரு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் பொட்டாசியம் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, அண்ட் அயன் இருக்குது. இதை நீங்கள் குழந்தைக்கு 7th மந்த்லேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிழங்கு எடுத்துக்கோங்க. அதனோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை 2-3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணுங்க. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்ணாக இருக்கும். அதனால ஒரு 2-3 டைம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணுங்க. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சுக்கோங்க. அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கிழங்க சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் விடுங்க. வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூனில் உள்ள குத்தி பாருங்கள். வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது மேலே இருக்க தோலை எடுத்துருங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைக்கு கொடுக்கறதுனால மேலே இருக்க தோலை எடுத்துடலாம். இதை ஆற வைங்க. ஆறுனதுக்கு அப்புறமா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிழங்கு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு மில்க் வேணும்னா நீங்கள் மில்க் கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா பேஸ்ட்டாக ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம இதை என்னோடய பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணலாம். அவங்களும் ரெடியாக இருக்குங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட்டே இல்லாமல் சப்புன்னு இருந்தது. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தர மாதிரி இருந்தால் நல்லா ஸ்வீட்டாக கிழங்கா பார்த்து வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பேபியோட ஃபுட்டில் சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.